நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் சங்கமம். ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 14ஆம் தேதி 5ஆம் மாதம், 14ஆம் தேதி மே மாதம், 14ஆம் தேதி வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 8:03 காலை வேளையாக இருக்கிறது. இப்பொழுது முதல் இரவு 10:30 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com என்ற 2 இணையதளத்தின் மூலம் நீங்கள் நேரடி ஒலிபரப்பாக இரவு 10:30 வரை கேட்க முடியும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமுமாகும். சங்கீதம் 91:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். சங்கீதம் 91:4 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி உபாகமம் 31, ஏசாயா 3-4 அதிகாரங்கள், பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து கொலோசியர் 1வது அதிகாரம். இவற்றை நாங்கள் ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். வாட்ஸ்அப்பிலே, எங்களுடைய வெப்சைட்டுகளை அனுப்பி தந்திருக்கிறோம். யூடியூப்பிலே, ஃபேஸ்புக்குகளிலே, ட்விட்டரிலே போட்டிருக்கிறோம். அந்த வகையிலே கேட்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் உலகத்திலே பல நாடுகளிலே பல நேரங்கள் பல நாட்களாக இருப்பதனாலே முன்னதாக நாங்கள் இவற்றை ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுடன் அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே சகோதரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களோடு வழிநடத்துவார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி மேரி அவர்கள் லித்துவேனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். இன்றைய நாளிலே அவர் லண்டனிலிருந்து லித்துவேனியா என்ற நாட்டிலே தனது மகளுடன் சென்றிருக்கிறார். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் வவுனியாவிலிருந்தும், சகோதரி சுகுமாரி அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்தும், சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கங்கள், அதிகாலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள்.
இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றுக் கொண்டு உங்கள் எல்லோரையும் வாஞ்சியோடு விசேடமாக இலங்கைக்காகவும் நாங்கள் தங்கியிருக்கிற நாடுகளுக்காகவும் தங்கியிருக்கிற நாடுகளிலே சுபீட்சமான வாழ்வை கத்தர் கொடுக்க வேண்டும். அதே வேளையிலே பாதுகாப்புடனும் வழி நடத்த வேண்டும். யுத்த பூமியையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதே வேளையிலே இஸ்ரேல் நாட்டையும் நினைவு கூறுகிறோம். கத்தர் தாமே எல்லா நாடுகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தங்கியிருக்கின்ற நாடுகள் விசேடமாக நாங்கள் தங்கியிருக்கின்ற நாடுகள் இலங்கை, இந்தியா, அப்படிப்பட்ட நாடுகளுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையில் வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். ஜானட் அவர்கள் ஒரு சிறிய வார்த்தையுடனும் ஜெபங்களுடனும் வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே அவரையும் ஒப்புவிப்போம், அவர் குடும்பத்தாரையும் ஒவ்வொருவர் குடும்பங்களையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே இந்த இந்த ஜெபங்களை கேட்டு பதில் தந்தார் என்ற விசுவாசத்தோடு அதே வேளையிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் பரலோகத்துக்கு செல்லுகிற பொழுது 7 புத்தகங்கள் அங்கே துறக்கப்படுகிறது. அந்த புத்தகத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டும் இருக்கிறது, எழுதப்பட்டும் வருகிறது. அந்த வகையிலே நினைவு கூறுங்கள். நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கத்தரண்டை அந்த ஞாபக புத்தகத்திலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. மீதியான புத்தகங்களிலும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவார். அந்த வேலையிலும் இணைந்திருக்கவங்க எல்லோரையும் திரும்பமாக வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா, பிரைஸ்லோட்டமா, பிரைஸ்லோட் சிஸ்டர் ஜானட், பேசுறீங்களா? எனக்கு கேட்கவில்லையே. பிரைஸ்லோட். சாரி டாலி, பிரைஸ்லோட்டமா, உங்களோட மைக் ஆன்ல இருக்கு. ஆமீன். மன்னிக்க வேண்டும், இந்த மைக்கு ஓஃபில் நிற்கிறது. நான் பேசுனதெல்லாம் கேட்டதா? கேக்குதுங்க ஐயா. இந்த வேலையில சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களா? காட் பிளஸ். ஆமேன் ஆமேன். கேக்குதா அண்ணா? ஆமாம், கேக்குது. ஓகே. சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சில காரியங்களை பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். இன்றைய நாட்கள்ல இந்த பந்தய பொருளை இழந்து போகாதிருங்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்து விட்டு கடந்து செல்வோம். ஏனென்றால் ஆதிகாமம் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே வீட்டையும் தோட்டத்தையும் இழந்த ஆதாமை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இடத்திலே எங்களுடைய பந்தய பொருள் அங்கு இழக்கப்பட்டது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே எங்களோட மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று சொன்ன நாங்கள் பார்க்கிறோம். அதற்காகத்தான் நாங்கள் தேவனங்களை இம்மட்டுமாய் நேசிக்கிறார், மனுஷ குலத்தை இம்மட்டுமாய் நேசிக்கிறார். அது மட்டுமல்ல, ஆஸ்தியை இழந்த ஏசாவை குறித்து நாங்கள் எபிரேயர் 12வது அதிகாரம் 15-16வது வசனத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தந்து சிரேஷ்ட புத்திரவாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. இந்த காரியங்கள்ல நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது தேசத்தை இழந்த மோசையை குறித்து நாங்கள் உபாகமம் 32வது அதிகாரம் 52வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை பார்ப்பாய், ஆனால் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார். பாருங்கள், நாங்கள் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு பந்திய பொருளுக்காக, எங்கள் நித்திய ஜீவனுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஓட்டம் அந்த தேவனுக்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க முடியாம போவோம். வாழ்நாள் எல்லாம் நாங்கள் தேவனுக்கு என்று வாழ்ந்து விட்டு ஒரு சில நிமிடத்திலே நாங்கள் இப்படியான ஒரு அனுதாபத்துக்குள்ளே போகாதபடி காத்துக்கொள்ள வேணும். நாங்களும் அதற்கு
எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதாவது ஆவியானவரை இழந்த சிம்சோன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அப்பொழுது அவன், சிம்சோனே, போலீஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள் என்று சொல்லி அவள் அந்த தெளிவால் சொல்லுகிறாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதுதான் இந்திய நாட்கள்ல இருக்கிற காரியமாய் இருக்கிறது. அது சிம்சோனை போல நாங்கள் பிரஜாதிகளுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம், சாட்சிகளாய் இருக்கிறோமா? இதுதான் எங்களுடைய காரியங்களாய் இருக்கிறதாகவே ஆவியானவரை நாங்கள் எந்த காரியத்திலும் எந்த நேரத்திலும் இழந்து போகக்கூடாது. அவரை நாங்கள் துக்கமும் படுத்தக்கூடாது என்று சொல்லி நாங்கள் எவ்வளவு பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்கள் எவ்வளவாய் கற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வளவாய் நடைமுறைக்கு நாங்க கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் பேச்சிலே அல்ல பலத்திலேயே தேவ சமூகம் இருக்கிறது என்பதை வேதம் எங்களுக்கு அறிவுறுத்துகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அடுத்து ராஜ்யபாரத்தை இழந்த சவுலை குறித்து நாங்கள் 1 சாமுவேல் 13:14 பார்க்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொல்லி சொன்னதாக கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காரியங்களிலே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ராஜ்யத்தை இழந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி ஊழியத்தை இழந்த யூதாஸ் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்ப சொல்லும் 1வது அதிகாரம் 24வது வசனத்திலே, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்தை இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் தங்குவதற்காக என்று சொல்லி எழுதி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆதி மேன்மையை இழந்த தூதர்களை குறித்து 2 பேதுரு 2:4 சொல்லப்படுகிறது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கினினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த ஆதிமேன்மை இழந்த தூதர்களாலே தான் இன்று அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்களாக இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு தேவன் எங்களுக்கு தேவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்கள் பாவங்களை மன்னித்து அவருடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அவருடைய வார்த்தையும் வசனமும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஜெபத்துக்காக நாங்க கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவர் ஓடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் தேவன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற சகல மக்களும், 9 மாகாணம் 22 மாவட்டத்தில் இருக்கிற சகல மக்களும் அறிந்து கொள்ள அறிகிற அறிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சாமி, நன்றி அப்பா. இந்த கால நேரம் நாங்க எங்க தேசத்துக்கு ஆண்டு ஜபிக்க வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்க ஒருமுறைப்பட்டு எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்க வல்லவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறோம். எங்கள் தகப்பனுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் ஐயா. அப்பா, உங்களோட வார்த்தை கூறுகிறது ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாருங்க சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இணைப்பாறுதல் தருவேன். ஆமேன் அப்பா, உங்களுடைய இணைப்பாறுதலை எங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா, மாகாணங்கள் மாவட்டங்கள் ஒவ்வொரு மக்களுக்கு ஆண்டவரே பேரா நீங்க அரும்பி இருக்கிறீங்க ஐயா. அப்பா, இவங்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து பெரிதான சமாதானத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியா கேட்டுக்கொள்ளணும் ஐயா. எந்த விதமான அசுத்தமான ஆவியலும் அவர்களே ஆண்டவரே அசுத்தப்படாமைக்கு அவங்களை நீங்க விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறீங்க. உங்களோட மகா பிரிதான ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே எங்களை சுத்தமாக்கிற தகப்பனே,
அவங்களே நீங்க சுத்தமாக்க வல்லவரா இருக்கிறீங்க ஐயா. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா உங்களை குணமாக்கினவரே அப்பா, இப்பொழுது நேற்றும் என்று மாறாமைக்கு எங்கள் மத்தியில் இருந்து அவர்கள் மத்தியில நீங்க அவங்கள கண்ணோக்கமா இருக்க அந்த மகாபிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா நீங்க அவங்கள விட்டுதுல ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. அப்பா நீங்க குருடர்களை சாரி குருபர்களை பார்க்க செய்தீங்க ஆண்டவரே. முடவர்களை நடக்க செய்தீர்கள் ஆண்டவரே. அப்பா அற்புதமில்ல வல்லமில்லை நாமம் இனிதான நாமம் இன்றும் உங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. சோர்ந்து போனவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே. இப்ப அவங்களுக்கு ஒரு பெரிதான சாரி பெரிதான வெளிப்படுத்தலை கொடுங்க. அவங்களோட கண்களை திறக்க வைங்க, அவங்க செவிகளை கேட்க வைங்கப்பா. அப்பா யாராவது எங்க இருந்தாலும் இந்த வானொலி சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் மூலமாக எவரா இருந்தாலும் உங்களோட வானொலியின் மூலமாக ஆண்டவரே உங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். இயேசுவே உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா, நன்றி 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 சாமி. அப்பா உங்களுக்கு உங்களோட வல்லமைகள் இன்று மட்டும் குறுகி போடவில்லை ஆண்டவரே. உங்களுடைய அதிசயமானவரே, ஆலோசனை கத்தரே, வல்லமை தேவா, நீங்க அவங்களுக்கு உங்களோட வரங்களை கொடுத்து உங்களோட சித்தத்தை நிறுத்தும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. வந்திருக்க யாவரையும் வழிநடத்துங்க. ஒரு கூட்டத்துல மறைச்சு வைங்கப்பா. அப்பா நடத்துற சிஸ்டர் ரீட்டா அவங்க நடத்துற இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே உங்களோட கேரம் இன்று மட்டும் இந்த ஊழியத்துல வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்கான நன்றி. இனிமேலும் அதிசயமான காரியங்கள் செய்து புதிதான ஆத்மாக்களை கொண்டு வந்து இன்னும் அதிகமாக அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களை வெத்த கொட்டைகளை மறைத்து வைங்க. உங்களை நாமத்தை உயர்த்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு ரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க ஐயா. சிஸ்டர் ஜெனட் மற்றவர் யாருக்கும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். இன்னைக்கு ஒரு புதிதான நாளாக புதிதான பலனை கொடுத்து எங்களை வழி நடத்தும்படி கேட்டுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள் என்று சொன்ன அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்பா நாங்க எந்த விதத்திலே சோர்ந்து போகாத வந்தமாக உங்கள் நீங்க கண்டடைந்த பெரிதான ரட்சிப்புக்கு பாத்திராக உங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே. அதுக்கான எங்களே தாழ்மையா நடத்தி ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு புது பலன் கொடுத்து தேவ பயத்தோடு யாவரையும் நடத்தும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்கப்படுறபடியா நன்றி அப்பா. வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவர்களை யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறும்போது ஐயா, அதுல எவ்வளவு ஒரு ஆறுதலும் சமாதானமும் ரட்சிப்பும் நீங்க உங்களுக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறீங்க. இந்த சமாதானத்தின் ஆவியை யாவருக்கும் கொடுத்து ஒவ்வொரு நிமிடமும் அவங்களோட ஆத்மானவரே புதிதாக படியாண்டவரே இந்த கடைசி காலத்துல ஐயா உள்ளான மனிதன் நாளுக்கு நாளாக புதிதாகப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்தபடியாளங்கள் யாவரையும் புதிதாக உங்க ரத்தத்துல மறைச்சி வச்சு புதிதான வல்லமையினாலையும் உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். கோல்டு வந்திருக்கபடியா நன்றி சிஸ்டர். கத்தங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. சகோதரி சுகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் சகோதரி சுகுமாரி ஓகே. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் ஆறாமிலே தொடங்கின இந்த பாவம் ஆதி மேன்மையை இழந்த இந்த தூதர்களினால் இன்றைக்கு அங்கு செய்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தொடர் பாவங்களும் இந்த ஆதி மேன்மையை இழந்த தூதர்களினால் ஏற்படுகிற தீமையான காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பேற்று அதிலிருந்து அங்கு அவைகள் வல்லமையா கிரிய செய்யாதபடி கர்த்தர் நாமே தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய வல்லமையை நிலப்படுத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இந்த அருமையான நாளையில ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனத்தோட துவக்க கர்த்தர் நீர் உதவி செய்த தயவுக்கு உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன்ற வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே நல்ல போராட்டங்களை போராடினோம். வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் இருந்தது. ஆனாலும் கர்த்தாவே, உங்களுடைய நித்திய வசனம் எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆட்கொண்டு வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பாரமானவர்களை எல்லாம் ஆண்டவரே உங்களிடத்திலே நாங்கள் இறக்கி வைத்து எங்கள் பார சுமைகளை எல்லாம் தாங்குகிற தேவனை கர்த்தர் நீர் ஒருவராக இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே ஆண்டவரே பாவங்கள் சூழ்ந்திருக்கிறது கர்த்தாவே. எங்கு பார்த்தாலும் பாவம் காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பரிசுத்தம் என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. ஒருவரே இந்த பரிசுத்தத்தில் ஆண்டவரே அடையக்கூடாதபடிக்கு ஆண்டவரே சாத்தம் கொண்டு வந்திருக்கிறதான அந்த இந்த உலகத்தில் ஜீவிக்க நாங்களும் இந்த இந்த உலகத்திலே பாவங்களை நிறைந்த நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் தேவனை கற்று எங்களுக்காக ஆண்டவரை சிலுவையை சுமம் ஆண்டவரை உன்னுடைய ஆண்டவரை சக்தி எங்களுக்கு சுமந்து தீர்க்காண்டவரை நாமத்தை அநேக ஜனங்களுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொல்லுகிற மாண்டவரே. நேரத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே உண்மை அண்டி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவர் அவர்கள் பெருகினதையும் அவர்கள் வார்த்தையா ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருந்ததையும் அல்லவா ஆண்டவரே. அப்பா, இந்த பாவங்களை ஆலோசனைகள் ஆண்டவர் முடித்து ஆண்டவரே அவனை வெட்டப்படுத்த முடியாது சூழ்ந்து கொண்டிருக்க யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவமான இருக்கிற நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற நிச்சயமாக நாமும் எந்த இந்த சந்ததிகள் அறையாதவனுக்கு நித்திய ஜீவனை வாழ்க்கையில ரட்சிப்பெறும் ஆடைய அறிந்து ஆண்டவரை அநேக ஜாதி ஜனங்களுக்கு வாசிக்கிற உண்மையா இருக்கத்தக்க ஒரு விஷயம் சிதைக்கிறோம். தேவனாய் கர்த்தர் ஆண்டவரை எந்த நாசக்காரன் மோசத்தாய் மந்தாயம் ஆண்டவரே
அதிலிருந்து காப்பி கிடைக்கிறதற்கு அதிகம் மோசம் போக்கு ஆவி ஆண்டுகிற திரிகிறபடியா ஆண்டுகிற அவரை வஞ்சிக்காதபடிக்கு அவருடைய ஆண்டுகிற குற்றத்திருப்பாதபடிக்கு நீராண்டுகிற கட்டளையிட்டு அந்த ஜனங்களுக்கான கருத்து பேசுவீர்களாக நீங்கள் மாற்றி சொல்லிக்கிறோம். அந்த மகளுக்கு தந்திருக்கிறான் ஆண்டவர எல்லா ஆசீர்வாதங்களையும் தெரிவித்தவர்களாய் சொல்லிக்கிறோம். சத்திரவியாய் செய்யப்படுவதற்காக உனக்கு செபிக்க வேண்டும் என்று ஆண்டவர இந்த செபத்திற்காக ஆண்டவர அப்பா தன்னை விதித்து வைத்து ஆண்டவரை முன் வந்து நின்று அநேக ஜாதி ஜனங்களுக்கு சூழ்நிலைகளுக்கும் பகிர்ந்து பேசுவதாக அழைத்து வந்த தேவன் ஆண்டவர இந்த பிள்ளைகள் எல்லாம் தீர்வீங்க அப்படியே செலுத்துவதற்காக மற்ற கொடான பெரிய அப்பா அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியாகிற திகழ உயரமான கத்தருவை சிந்திக்கிறோம். கத்தரவியாய் சேர்த்துவதற்காக அந்த செபங்களை கேட்டது ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்க நிர்மலாமையா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் நீங்கள்
மோசே இஸ்ரவேல் மக்களை நடத்த அதிகாரம் இருந்தது. ஆனா கானான் தேசத்துக்கு சுதந்திரிக்க அவருக்கு அதிகாரம் இல்லாம போயிட்டு. ஆகவே இந்த நாட்கள்ல இருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுற பயத்திலும் கீழ்ப்படிவிலும் அந்த அசட்டைகள் செய்யாதபடி சபையிலே அல்லது வேத வசனத்தை குறித்த காரியங்கள்ல அசட்டைகள் செய்யாதபடி தேவன் காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தி இந்த வரைக்கும் நீர் அழைத்து வந்து அது கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக நன்றி. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை நாங்கள் கரைத்துறை அற்றதாய் பாதுகாத்துக் கொள்ள ஆவியானவர் சாமிய ஒவ்வொரு நாளும் எங்கள் மத்தியிலே நீர் இடைப்படும்படியா இந்த வேலையிலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுது கூட நாங்கள் ஒரு மனதே வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இலங்கைக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற வேலையிலே ஆண்டவராகி தேவரீர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்க முடியாது கரத்திலே நாங்கள் வருகிறோம். எங்களுடைய ஜெபங்கள் சமூகத்துக்கு வராதபடிக்கப்பா தடையா இருக்கிற ஒவ்வொரு பாவ சாபங்களே ஆண்டவரே அப்பா எங்களுடைய மீறுதல்களையும் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே ஒரு விசை கூட கருவி எங்களை இந்த ஜெபத்திற்கு பாத்தவான்களாக நீர் மாற்றும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா அப்பா இந்த வேலையில கொடுக்கப்பட்ட ஜெபத்திற்கு ஆண்டவரே அப்ப அந்த நாட்களிலே எப்படி இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்திலிருந்து அழைத்து வந்து கர்த்தாவே கடைசியிலே அநேக பாடுகளுக்கும் அந்த தேவதாசன் கடந்து போகும்போது கூட கர்த்தாவே அப்பேற்பட்ட ரட்சகன் கூட அந்த கானான் தேசத்திற்கு நுழையாதபடி அவருடைய பாவ சாபங்களே தடையா இருந்தது. அது போல இந்த நாளிலே தகப்பனே அநேக ஊழியக்காரர்களும் வேதத்தை ஆண்டவரே பிரசங்கிக்கிறவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்கிறதான பாவ சாபங்கள் அவர்கள் அசட்டை பண்ணுகிறதான காரியங்கள் யாவற்றில் இருந்து கர்த்தராகிய தேவனை விலக்கி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்களுடைய பெருமையோ இல்ல அவர்களுடைய தவறுகளினாலவோ எப்படியோ அப்பா அவர்களுடைய அசட்டை பண்ணாதபடிக்கு உண்மையும் உத்தமமா உமது ஊழியத்தை செய்யவும் உமது வார்த்தைகளை பிரசங்கிக்கவும் கர்த்தராகிய தேவனை உத்தரவை செய்யுங்கப்பா. அந்த வசனங்களை எல்லாம் புரட்டாத படிக்க ஆண்டவரே வைக்காதபடிக்கு எண்ணங்களை கொண்டு வந்து வைக்காதபடிக்கு உலக பிரகாரமாக ஓடாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் காரியங்கள் அப்பா உலக வஸ்துக்களின் மேலும் ஆண்டவரே அப்பா சோத்திரப்பா அவர்களுக்கு வேண்டாத லௌகீக உலக கவலைகளினாலே அவர்கள் மந்தமாகி போய்விடாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய இந்த நாளிலே இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் நீர் ராஜா ஒவ்வொரு மேலேயும் உங்களுடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. ஆமாம் ராஜா வரப்போகிற நாட்கள் ஆண்டவரே தேசத்தின் மீது பஞ்சம் வரும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அப்பா பஞ்சங்களை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினாலே உண்டாகிய பஞ்சம் அல்ல ஜல குறைவினாலும் உண்டாகிய ஆகமும் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க முடியாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று சொன்னீரே அப்பா. அது அந்த வசனங்களுக்கு பயந்து மக்கள் வாழ்ந்திருக்க அவர்களுடைய பாவ சாபங்களில் இருந்து விலகி இப்பொழுது அவர்களுடைய இருதயத்தின் பலகணிகளை வசனங்களை எழுத இந்த வேலையை ஜெபிக்கிறாப்பா ராஜா. அவர்கள் முழுமையான வசனங்களிலே தேறினவர்களாகவும் இருக்கவோ வசனங்களை கேட்கிறவர்களாகவோ அவர்களின்படி நடந்து மற்றவர்களுக்கு அந்த வசனங்களை பிரசங்கிக்கிறவர்களாக அவர்களை மாற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கிறவர்கள் இந்த வேஷம் தரித்து உலக வேசகங்கள் உலக காரியங்களிலே மாய்மாலத்திலே அவர்கள் சிக்கி அவர்கள் வேறு விதத்திலே வசனங்களை திசைத்திற்காகப்படுத்தி அசட்டை பண்ணாதபடித்திருக்க தேவரீர் அவர்களின் இருதயத்திலே ஒரு நல்ல ஆண்டவரே பரிசுத்தையும் பரிசுத்த வேதத்தை அவர்கள் பிரசங்கிக்கவும் அவர்களுக்கு திராணி பலனிலே கட்டளிடுங்கப்பா. விசுவாசத்தை
கட்டளையிடுங்கள் ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பரிசுத்தம் அந்த அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கி அவர்கள் அனைவரும் அப்பா பெரிய காரியங்களை செய்யவும் அதன் மூலியமா இந்த நாமம் மட்டும் மகிமைப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. நாங்கள் உமது வசனங்களை அந்த எல்லாரும் போதிக்கிறவர்கள் உமது வசனத்தை எழுதி விடாதபடிக்க ஆண்டவரே அவர்கள் நேர்மையை நேசிய கேட்டுமா அவர்களை உமது வசனங்களை பிரசங்கிக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள் ஒன்று கொண்டு போனா குறைவாக யாராலும் பிரசங்கிக்க பண்ணினாலும் அவனுக்கு படிக்க இருக்கவும் அப்படி பண்ணினா அவனுடைய வார்த்தையே கர்த்தர் ஜீவ புத்தகத்திலிருந்து திருச்சி போடுவேன் என்று சொல்லி இருக்கிறீராப்பா. அப்படியாக வசனங்களுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. வசனங்களை போதிக்கின்ற வேலையை ஜாக்கிரதையா போதிக்க உதவி செய்யுங்க. வேற வாழ்க்காவிட்டாலும் வேற வசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கி என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா மக்களும் கர்த்தாவே அவர்கள் பிரசங்கிக்கிறவர்கள் விசேஷகர்கள் ஊழியர்கள் யாவருமாய் தெய்வ வசனங்களை சொல்லுகிற யாவருமாய் ஒரு தரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே எங்களை கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்கு தகுதியாக பாத்திரவான்களாக நாங்களும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து உமது வசனங்களை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. கடைசி நாட்களாய் இருக்கிறபடினாலே பூமி எங்கும் ஒரு வசனங்கள் எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி அப்பா அது சித்தத்தின்படி எல்லாம் நிறைவேறியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியே இப்ப நன்றி செலுத்துகிறப்பா. கூட சங்கமம் உலகத்தை கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் இனஜன பந்தங்கள் யாவரையுமே ஒப்பு கொடுக்கிறாப்பா. அவர்களுக்கு கர்த்தாவே நீர் ரத்த கோட்டையில் அத்தனை கோட்டையில் குடும்பங்கள் வேலி போட்டு பாதுகாத்துக் கொள்ளவும் இன்னும் அதிகமான தரிசனங்களை நாளை நடத்தி இன்னும் சங்கமம் ஊழலுக்கு என்னென்ன தேவையோ எந்தெந்த ஊழியர்கள் இதுல ஊழியர் செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ ஆண்டவர் அவர்கள் எல்லோருமே உற்சாகப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்திலே இணைந்து ஜெபிக்கின்றதான பணிபுரிகிறதான எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்படியே ஜானட் மகளுக்காக சோத்திரம். அவளுடைய கணவன் இரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவராகிய தேவரீர். இந்த பிள்ளைகளின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. அம்மே இன்னுமாய் கூட ஆண்டவரே செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்போது யோசனைகள் உறுதிப்படும் என்ற வார்த்தையின்படி அப்பா மகளை ஆசீர்வதித்து அந்த மகளுடைய யோசனைகளை எல்லாம் நீர் உறுதிப்படுத்தி ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக அந்த குடும்பம் இருக்க சமுதாயத்திலும் ஆலயங்களிலும் கர்த்தர் நீர் பிரகாசிக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இனிமே ஜெபிக்க வருகிறது பெரிய ஆண்டவரே இந்த கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்களை எல்லா காரியத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். சகோதரி சுகுமாரி அவர்களை வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுமதி. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. சிஸ்டர் சிஸ்டர் சுகுமாரி இணைந்திருக்கிறா. சுகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே. நீங்கள் எங்கள் தேசத்திலே இந்த சகோதரர்கள் மத்தியிலே எந்த இனமாய் இருக்கலாம், அவர்கள் மத்தியிலே இந்த கசப்பான வேர் முளைத்து எழும்புறதுனாலே தேவனுடைய கிருபையை இழக்க செய்யும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த கிருபையை இழந்து போகாதபடி சீர்கெட்டு போகாதபடி இந்த கசப்பான வேர் இனத்திலேயோ மதத்திலேயோ அல்லது எழும்பாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேணும். எல்லாரும் மனுஷ குலம் என்பதை அவர்கள் அறிந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க எங்க ஜனங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
நன்றி ஆண்டவரே, உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. சிவனுள்ள தேவனே, ஜீவிக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தகப்பனே, உங்களை நன்றிகளை இதயத்தோடு கூட நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. காலங்களையும் சமயங்களையும் நேரங்களையும் மாற்றி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறேன். அன்பு நேசருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே அப்பா சொல்லப்பட்டதான விண்ணப்பங்களை உடைய சமூகத்துக்குள்ளே நான் வைக்கிறேன் அப்பா. என் ஆவியானவரே, உடைய ஆண்டவரே கண்கள் ஆண்டவரே உலாவிக் கொண்டிருக்கிறது, மனுப்புத்திரவு உலாவிக் கொண்டிருக்கிறதுப்பா. ஆவியானவரே சுவாமி நேரத்திலே கூட ஆண்டவரே கத்தாவே அப்பா, ஆண்டவரே இலங்கை தேசத்தில் மாத்திரமல்ல 5 கண்டங்களில் வாழ்க எல்லா பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் உடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். பாஷைகளை தாறுமாறாக்கிய தேவர், நீ நன்மைக்கு எதுவான காரியங்களை செய்வீரப்பா. ஆண்டவரை இந்த பாஷைகளை வைத்து கத்தாவே ஆண்டவரை பிரிவினைகளையும் கசப்பையும் ஆண்டவரை ஏற்படுத்துகிற ஆண்டவரை பொல்லாத காரியங்களை செய்கிற ஆண்டவரை, அந்த பொல்லாத ஆண்டவரை சுவாமி அப்பா, வஞ்சகத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை நான் நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்துகிறேன். ஆவியானவரை தகப்பனே சுவாமி, ஆண்டவர் அது மாத்திரமல்ல, அந்த பாஷைகள் ஒரு புறம் ஆண்டவர் இன்னொன்று ஆண்டவரை அப்பா உருவத்தில் கசப்புகள், வெறுப்புகள், பகைகள், விரோதங்கள், ஆண்டவரை கோபமத்தியான நிறைய காரியங்களினால் ஆண்டவரை மனுஷன் ஆண்டவரை கட்டப்பட்டு இருக்கிறானப்பா. ஒவ்வொரு மனிதர்களும் விதமாக கட்டப்பட்டு இருக்கிறார்கள் ராஜா. ஒரு காரியத்தை சொன்னீர் ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் ஆண்டவரே மனுஷனுடைய ஆண்டவரை நினைவுகளுடைய தோற்றங்களும் தோற்றங்களும் எண்ணங்களும் கொள்ளாதவர்களாக இருக்கிறது என்பதாக என் ஆண்டவரை முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என் ஆண்டவரை வாசம் செய்யும் பொழுது ஆண்டவன் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உருவத்திலே வாசம் செய்யும் போது சரீரமாகி ஆண்டவரை கத்தறிந்த ஆண்டவரை சரீரம் ஆண்டவரை ஆலயமாக மாறும் பொழுது ஆண்டவர் எல்லாமே ஆண்டவரை கத்த மாறி போய்விடும் ஆண்டவரே. எல்லாமே ஆண்டவரை உள்வர்களாகி விடும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகம் ஆண்டவரே, என் ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மக்களையும் தொட விட முடியாது என்று துடிக்கிறேன். துடிக்கிறேன் கசப்பான நெருப்புகளும் மாறி ஆண்டவரே, என் ஆவியானவரே என் தகப்பன் உண்மையை நோக்கி பார்ப்பதற்கு உதவி செய்யுங்க. எல்லா ஆண்டவரை கத்தாவையில குருட்டாட்டத்தின் ஆவிகளை இயேசுவை நாமத்தால் நிர்மூலமாக்குகிறேன் நான் ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே கத்தாவே எல்லா லட்சணங்களுக்காகவும் ஆண்டவர் உலகத்திலே நடித்தீரப்பா. எல்லா லட்சணங்களுக்காகவும் ஆண்டவரை ரத்தத்தை நீ சிந்தினீர் ஆண்டவரே. அப்பா சுவாமி கத்தாவை அறிந்து உணர்ந்து கத்தாவை ஆண்டவரை மீட்பரை அந்த ஏற்றுக்கொண்டான சுகமாக வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபை நிறைந்தவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா பொருளாதார தீய சக்திகளுக்கு பிள்ளைகளை வெள்ளைக்கு காத்திருந்தீங்களாக செபிக்கிறேன். உனக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என் ஆண்டவருடைய இருதயம் போல ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மாற்றுகிறார் என்று செபிக்கிறேன் அப்பா. மக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஆண்டவர் ஆளுகை செய்கிற சரீரங்களாக ஆண்டவரை மாற்றுங்க. அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாழப்போகிற கொஞ்ச நாட்களில எல்லாம் வெறுப்பு, கசப்புகள், வகைகள், குரோதங்கள், விரோதங்கள், ஆண்டவரே மாம்ச காரியங்கள் எல்லாவற்றையும் நாமத்தினால் நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்தி என் ஆவியானவரை தூங்க செய்ய நினைச்சது. ஆவியானவரே எல்லா பிள்ளைகளையும் உடைய கரங்களுக்குள்ள நினைப்பு கிடைக்கிறேன் ஆண்டவரே. ரத்தத்துக்குள்ளாக நினைப்பு கிடைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா புறப்படுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. அதே போல சொல்லும் வானொலிக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கரம் வானொலி மீது இறங்கட்டும், அவருடைய அபிஷேகம் இறங்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செவிகள் திறக்கப்படுவதாக, மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற சத்துருவின் புரியுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரை வானொலியை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை 5 கண்டங்களில் ஒளிபரப்பாகத்தக்கதாக எல்லா நகரங்களிலும் கிராமங்களிலும் அந்த ஒளிபரப்பு பிடித்தக்கதான கிருபையை கொடுத்து ஆசீர்வதிங்க. நாளுக்கு நாள் வளர்ச்சியை கொடுங்க. நாளுக்கு நாள் ஜனங்களை கேட்பதற்கு அதோட செவிகளை திறந்திருந்தீங்க செபிக்கிறேன். நடத்துகிறேன் இதற்காக சிஸ்டருக்கான குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தாவியானவர் தாமை பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்தத்தினால் மூடிக்கொள்ளுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. சில ஊழியங்களை ஆசீர்வதிங்க. போகும் பொழுது வரும் பொழுது
கரந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்ட விசேஷத்தை பாதுகாப்பை கொடுத்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு பலனும் சக்தியும் தீர்க்காயுசையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும்படி அதனால இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் சபைகளையும் கர்த்தர் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி, பிரைஸ் தி லார்ட். சுமதி, நாங்க பாபி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் பாபி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, sister. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சிம்சோன் தன்னுடைய காரியங்களினால் தேவனுடைய ஆவியை இழந்தது போல இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை இழந்து போகாதபடி கர்த்ததாமே அவர்களை காத்து நடத்த வேணும். அவர்கள் விழித்தெழ வேணும் என்று சொல்லி உணர்ந்து அறிந்து செயல்பட உதவி செய்யணும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, மீண்டும் ஒரு புதிய நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பன். அப்பா, இந்த நாளிலும் அப்பா முன்னெடுக்கப்பட்ட இந்த பந்தய பொருளுக்காக கண்டடைய வழிகள் இருந்தும் அவர்கள் தவறிய அந்த செய்திக்காக நன்றி ஆண்டவரே. மிக அருமையாக ஆண்டவர் உங்களுக்கு எடுத்து கூறுகிறார். நாங்கள் எப்படி அந்த பந்தய பொருளை கண்டடைய வேண்டும் என்றும் நாங்கள் பாவ வழிகளை விளக்க வேண்டும் என்றும் சொன்ன பிரகாரமாக அப்பா இன்றைய நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இன்றைய நாளிலும் அந்த சிம்சோன் எவ்வாறு தன் ஆவியை இழந்து அப்பா சுத்தத்தை இழந்தவன் வாழ்ந்தானே, அதே போல இலங்கையில் ஒவ்வொரு மக்களும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள ஆவியின்படி நடக்க உங்களுக்கு கிருபை தாரும். சர்வ வல்லவரே, சேனைகளின் கர்த்தாவே, அப்பா, நான் உங்கள் விட்டு உங்களுக்கு துணையாளனை அனுப்புவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே நீர் வாக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்தாவியின் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே இலங்கை தேசம் முழுவதையும் ஆவியானவர் முற்று முழுதாய் கேளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் ஊழல்களும் பிரச்சனைகளும் மரணங்களும் ஏலங்களும் அபலங்களும் காணப்படுகிற இந்த வேளையிலே அப்பா பரிசுத்தாவியானவர் இலங்கை முழுவதையும் முற்று வைத்து ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, சிம்சோன் தன் ஆவியை இழந்த நிலையிலும் ஆண்டவரே இழந்து அவர் ஆண்டவருக்கு துக்கத்தை வருவித்தது போல எங்கள் வாழ்விலே நாங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஆவியானவர் எங்களை வழிநடத்த அவருடைய கிருபை எங்களுக்கு தேவையானவரே. சர்வ வல்லவரே, நீங்கள் ஆவியானவரை நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்விலே என்ன காரியத்துக்காக ஆவியானவர் எங்களோடு செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் உலகத்திலே ஓடுகிற பந்தயத்தை நாங்கள் முற்றும் முழுதாய் முடிக்க அந்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு நாங்கள் வெற்றி சிறக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. மகிமையானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஓட்டம் உங்களுக்கு வெற்றி முடி சூட்டும்படியாக எங்களுக்கு வெற்றியாக கிடைக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் இடையிலே நாங்கள் தளர்ந்து போகாதபடி அப்பா, சாத்தானானது எங்களை வஞ்சிக்காதபடி நாங்கள் எப்போதும் விழிப்பா இருந்து இறுதி வரை உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. சர்வ வல்லவரே, அழிந்து போகிற உலகிலே நீர் அழியாமே தாங்கி நிற்கிறீர தெய்வமே. அப்பா, நீர் எங்களுக்கு வழிவாசலை திறந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அதன்படி நாங்கள்
நடக்க உங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் இதையும் இந்த உலகத்திலே இழந்து போகாதபடி உனக்காக உமது மகனுக்காக நாங்கள் சாதித்துக் கொள்ள உங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உமது உதவி மட்டும் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இல்லாவிட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. எப்போதும் நாங்கள் உமது அரவணைப்பிலே உமது பாதுகாப்பிலே இருக்க எங்களுக்கு நீ கிருபை செய்யும் கர்த்தாவே. சர்வ வல்லவரே, ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆவியானவர் செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரே, இன்று எங்களோடு பேசிய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரே உண்மை விட்டு தூரமாய் போகாதபடி உண்மையை பற்றி கொள்ள உதாரணமாய் நாங்கள் வாழ்வையை நடக்க எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்திலே வழி விலகி போகாதபடி உனக்கு பிரியமாக நடந்து உமது வார்த்தையை வாழ்விலே ஏற்று நாங்கள் உனக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழ எங்களுக்கு ஆவியானவர் இந்த நாட்கள் துணை செய்ய வேண்டும் என்று சர்வ வல்ல தேவனை பார்த்து கெஞ்சுகிறோம். எல்லாவற்றையும் வல்லமையில் வைத்திருந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுத்திருக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம சொந்தங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நான் விசேஷ கட்டணங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. சுமதியார்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் சுமதி. நீங்கள் உங்களுடைய ராஜாக்கள் அதிகாரிகள் ராஜ்யபாரத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். சவுல் எப்படியாய் தன்னுடைய ராஜ்யபாரத்தை அவர் நீதி இல்லாததினால் தேவனுக்கு பயப்படாததினால் அங்கு ராஜ்யபாரத்தை அங்கு இழந்து போனார். ஆகவே எங்கள் இப்பொழுது இருக்கிற ராஜ்யபாரத்தை தேவன் நீதியினால் நிரப்பி அவர்களை நடத்த வேண்டும். அவர்கள் பட்சபாதம் இல்லாமல் மக்கள் மத்தியிலே எந்த பட்சபாதமும் இல்லாமல் அவர்கள் நடத்தக்கூடியதாய் ஒரு தேவ கிருபை அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கமும் பெருகை நிறைந்த நல்ல நேசரே, ஆவியானவரே, மட்டுமா எங்களை பாதுகாத்து கட்டாவே இந்த இடத்துல ஒரு பிள்ளைகளாய் கூட்டி வந்திருக்கோம். சாத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே தப்பா இந்த சம்பவம் வானொலிக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே இது ஆண்டவரே, இந்த சம்பவம் வானொலி இன்னுமாய் ஆசீர்வதிக்கும்படியால் கர்த்தாவே ஆண்டவரே இன்னுமா எல்லா வாகனங்களுக்கும் எல்லா இட்டுக்களுக்கும் கர்த்தாவே சம்பவ வானொலியை கொண்டு செல்ல முடியாது. அநேக வாலிபர்கள் அநேக வாலிபர்கள் அநேக ஆண்டவரை கல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரசிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே இதை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறது. நடத்துகிறதான ஊழியர்களுக்காய் ஆண்டவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் உதவியாக இருக்க எல்லாரையும் பார்த்து தம்மை வளர செய்கிறவர் நீங்க ஆண்டவரை. நாங்க வேறுபடுத்தினாலும் நீங்க தான் வளர செய்யணும் ஆண்டவரை. நீங்களே வளர செய்யறதாவே ஆண்டவர் இந்த ஆண்டவரை நல்லவரை ராஜாவின் சிங்காசனத்தை கவிழ்த்து போடுவேன் என்று ஆண்டவரே தகப்பனே நீதியை ஆண்டவரை விசாரித்து நியாயத்தை நடத்திக்கும் செய்ய வேண்டும்.
ஆண்டவரை இந்த தேவத்துக்கு ஆண்டவரை இடைப்படும்படியாக ஆண்டவரை ஆண்டவரை இந்த வேலையில நாங்கள் வாழத்தே செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரையும் மழை வேணும் விட வேணும் ஆண்டவரை அவருக்கு மனுஷரையும் சரிக்கு சமமாக பார்க்கவும் ஆண்டவரை இழந்தப்பா தகப்பன் என்று நாங்கள் பார்க்கிறோம். ராஜா தன் வேலைக்காரன் ஜெபிக்கிறார் ஆண்டவரை அத்தை ராஜா நேசிக்கிற ஒரு மனுஷனாக மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை இந்த தேசத்தை நடத்துகிற ராஜாவுக்கு நீங்க பதினேழும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரை ஆண்டவரை அரசு ஆண்டவரை நடத்த முடியாத ஜெபிக்கிற ஆண்டவரை மாற்றத்தின் படி ஆவியின் படி ஆண்டவரை நடத்த சட்டத்தை உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறேன். ஆண்டவரின் பேசுறதுக்கு எந்த தடை வராதபடி ஆண்டவர் ஆண்டவரின் சத்தியம் அறிந்து கொண்டு நீங்க வழிகளை திறந்து ஆண்டவரே எங்க தேசத்தின் அபிவிருத்திக்காக விடுதலை ஆண்டவர் எங்கள் ராஜா ஆண்டவரை ஞானமாக நடக்கும்போது எங்கள் தேசம் அபிவிருத்தி அறிவியும் ஆண்டவரை ஆண்டவரை வறண்ட இடங்கள் எல்லாம் வழிந்தறியாக மாறும் ஆண்டவரை தகப்பனே எங்க தேசத்தின் ஆண்டவரை அபிவிருத்தி ஆசீர்வதிக்கப்படியாக நான் சுபிக்கிறேன் ஆண்டவரை ஆண்டவரை எந்த குறை கொண்டிருக்க எங்க தேசத்தை சந்திக்க முடியாமல் நான் சுபிக்கிறேன் ஆண்டவரை மக்களுக்கு ஆண்டவரை தலைவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியாது அவர்களே நீங்கள் உங்களுடைய மைக்கை ஓபன் பண்ணிட்டு கதைங்க. ஆமே. நான் சுமதி அவர்களுக்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமே. பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அங்கு ஜூதாஸ் தன்னுடைய எவ்வளவோ மேன்மையான இடத்தில இருந்து சீசர்கள் என்ற இடத்தில சிநேகிதன் ஊழியக்காரன் என்ற இடத்தில இருந்து அவர் எவ்வளவோ அங்கு விழுந்து விட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே ஊழியத்தை இழந்து விட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்படி இந்த நாட்கள்ல இந்த ஊழியத்தை இழக்காதபடி தாங்கள் எந்தெந்த இடத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்ற அந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து இந்த தங்களுடைய சாட்சிகளை இழக்காதபடி, அது மட்டுமல்ல அந்த சாட்சிகளை மற்றவர்கள் தூசிக்காதபடி கர்த்ததாமே எல்லாரையும் நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே பாதத்தில் வைக்கிறப்பா பரிசுத்த ரத்தமப்பா நீங்க சிந்தி தேவனைய கட்டின சபையே ராஜா பொறுப்பிடுங்க. ஒவ்வொரு சபைகளையும் பொறுப்பிடும் அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பொறுப்பிடும், விசுவாசிகளையும் பொறுப்பிடும் ராஜாவே தேவனே பிதா.
தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. உண்மை உள்ளவன் சொல்லி அப்பா நீங்கள் ஊழியத்துக்கு அழைத்தீங்களப்பா பிதாவே. பவுல் சொல்லுவதப்பா உண்மை உள்ளவன் அழைத்தவன் சொல்லி மோசே அந்த பூமியில இருந்து உண்மை உள்ளவனா இருந்தானப்பா பிதாவே. ராஜாவே ஆபிரகாமை சொன்னீங்கப்பா பிதாவே. நீ எனக்கு முன்னாடி உண்மையாக இருந்து ராஜாவே ராஜாவே தேவன் நாமத்தினாலே தேவனே செய்யுங்கப்பா
சாட்சியாக இருக்கும் சொல்லி நன்றி அப்பா தேவனே ஆச்சரியமாக ஏற்படுத்துங்களா நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை நன்றி அப்பா. நாமத்தினால் நன்றி அப்பா. சிந்தைகளை மாப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. உங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிசிலியாமாவை நீங்க வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோட்டம்மா. சிசிலியாமா பிரைஸ்லோ. நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே அங்க ஈச்சையின் வழிகளிலே இழுப்புண்டு போகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்குள்ளே மனம் திரும்பவும் அவர்கள் நல் வழியிலே நல்ல எண்ணத்திலே நல்ல ஆலோசனையிலே நடத்தப்பட உதவி செய்ய வேண்டும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பரிசுத்தர் 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 மகமே உள்ளவரே, உண்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கின்றோம் அப்பா. எல்லாவற்றையும் படைத்த தெய்வமே, உண்மை நம்பி இருக்கிற விசுவாசிகளும் தள்ளுண்டு போகப்படாமல் பாதுகாக்கும் தேவனே உமக்கு நன்றி அப்பா. அன்பான பிதாவே, நீர் நினைக்கிறது மாதிரி எங்களை நீரே மாற்ற வல்லவரப்பா. அப்பா, நீர் எல்லாவற்றையும் படைத்த தேவன் தகப்பனே, எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனே, உம்மால் முடியும் அப்பா. அப்பா, உம்மால் முடியாத காரியம் எதுவும் இல்லையப்பா.
அப்பா பிதாவே நல்லவர்கள் எல்லோரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே அவர்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இயேசுவே எங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே நாங்கள் இந்த சங்கம வானிலை வந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லோரும் கூடி குடுமி நின்று செவிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை கேளும் தகப்பனே. அப்பா பிதாவே ஆரார் எங்களுக்கு ஜெபம் கேள்வி என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல பலனளிக்க செய்துள்ள தகப்பனே. உம்மால் கூடும் தகப்பனே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லையப்பா. அப்பா பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை கேட்டு உதவி செய்யும் தகப்பனே. அவர்கள் எல்லோரும் எங்கள் ஜெபம் கேட்டு எங்களுக்கு ஒரு உதவி கிடைத்தது என்று சொல்றதுக்கு ஏசப்பா ஒரு நல்ல வழியை காட்டும் தகப்பனே. அப்பா பிதாவே இந்த இலங்கை தேசத்திலேயும் எவ்வளவோ அவதி உறுகிறார்கள், எவ்வளவோ இறந்து போறார் அப்பா. எவ்வளவு அப்பாவிகள் இறந்து போகிறார்கள் தகப்பனே. வாகனங்கள் போறவர் எல்லோரும் இப்படியே நாளுக்கு நாள் பிரச்சனையே கரைச்சலும் உண்டாகின்றது தகப்பனே. ஏசப்பா கடைசி காலம் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா எல்லோரையும் ஒரு கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இயேசுவே இயேசுவே பரிசுத்தரே மகிமை உள்ளவரே எல்லாவற்றையும் அறிந்து அறிந்து ஆராய்ந்து செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீ நல்லவர் வல்லவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்பா. அப்பா பிதாவே இந்த பாவிகள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள் தகப்பனே. அவர்கள் மேலே உமது இரக்க கண்களை திருப்பும் தகப்பனே. அவர்களை ஒருபோதும் வலிவி போக விடாதே தகப்பனே. அப்பாவிகள் அப்பா நாங்கள் உண்மை இழந்து கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை ஒருபோதும் தள்ளி விடாதே தகப்பனே. அப்பா பிதாவே எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே இந்த சங்கமாவா நடத்துற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. என்ன குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே சிஸ்டர் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. மகள் டெஸ்டிலே பாசு என்ன மாதிரி அவன் படித்தான்றதை நான் அறியவில்லை தகப்பனே. அவன் நல்ல மாதிரி சொன்ன சொற்கள் எல்லாத்துக்கும் நல்ல பதில் அளித்து வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் அப்பா. மகுமை மகுமை மகுமைப்படுத்துகிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை புகழுகிறேன் அப்பா. அன்பான தகப்பனே எங்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. எங்களுக்காக ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் உமக்கு நன்றி, கூடான கோடி கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா ஜெபத்திலும் ஆரோக்கிய பலன் சுகத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். மகள் பாஸ் பண்ணிட்டாமா. நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி வினோ அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ பிரைஸ் தி லார்ட் அக்கா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் இந்த யுத்த நாடுகள்ல சேதப்படுகிற மக்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே மகா அன்பும் இரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே, இன்னும் ஒரு புதிய நாள் உங்களுக்கு தன்னிலே கூட்டி வந்த கிருபைக்காக அன்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் யாவரையும் நீங்கள் வழி நடத்துகிற தேவனையா. தகப்பனே எத்தனையோ இடர்கள் இடைஞ்சல்கள் எத்தனையோ பாடுகளின் தேவனே கர்த்தாவே, நாங்கள் படுகிற பாடுகள் வேதனைகளை அப்பா நீங்கள் ஒருவர் தாமே அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் என்று மாத்திரம் எல்லாமே தேவனே அப்பா. எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ இடங்களில் ஆண்டவரே எவ்வளவோ பாடுகளின் தேவனே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் எத்தனையோ வீடுகளில் சமாதானம் இல்லாமல் தேவனே கர்த்தாவே அப்பா வேதனையிட்டு ஆண்டவரே கண்ணீரோடும் கவலைகளோடும் இருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்கள் தேவன் கர்த்தாவே. ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய கரம் கூட இருப்பதாக என் தேவனே கர்த்தாவே. ஆம் தேவனே கர்த்தாவே,
உம்முடைய பிள்ளைகளிலும் கூட என் தகப்பனே, இந்த நாட்களில் என் தேவனே, அப்பா அசுத்தாவியின் கிரிகைகள் ஆட்கொள்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் தேவனே. அப்பா சமாதானத்தை குலைப்பதற்கு அழுகையும் கண்ணீரையும் வரவழைக்கிறதுக்காக அவன் ஆண்டவரே தகப்பனே அந்த பிள்ளைகள் மேல அசைவாடுகிறதையும் அந்த பிள்ளைகள் மேலே நெருங்கி அந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறதையும் தேவனே நீங்கள் அறிந்திருக்கிறீங்கள் ஆவியானவர். தகப்பனே கத்தாவே, நீங்கள் ஒவ்வொருவர் மேலும் அசைவாடுங்க ஆண்டவர். நீங்கள் மட்டுமே அசைவாடுகிற ஆவியானவர் தகப்பன். கத்தாவே ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனே கத்தாவே அவன் ஆண்டு கொள்ளாதபடி தகப்பனே, தகப்பனே அவன் ஆட்கொள்ளாதபடி என் தேவனே கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். எங்கு பார்த்தாலும் எந்த இடங்களில் சென்றாலும் பிரச்சனைகள், வேதனைகள், கவலைகள். அப்பா ஒரு மனிதனுக்கு ஆண்டவரே வேதனை இல்லாத மனிதன் யாருமே இல்லை என்று அறிகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ எவ்வளவோ பணங்கள் இருந்தும் எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை தேவனே. எத்தனையோ குடும்பங்களில் பணம் இல்லாவிட்டால் தகப்பனே சமாதானம் இருந்து பணம் இல்லாத கஷ்டங்கள், உணவுக்கு உடைக்கு வழியின்றி அப்பா மருத்துவ செலவுக்கு ஆண்டவரே என்ன செய்வோம் என்று மருத்துவம் பார்க்காதபடி இருக்கிற மக்களும் உண்டு என் தகப்பனே கத்தாவே. ஆமாவியானவரே கத்தாவே, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகளின் தேவனே. அப்பா நீங்கள் உண்டாக்கின பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே கத்தாவே. எந்த இடங்களிலும் எப்போதும் ஆண்டவரே சமாதானத்தோடு இருக்கும்படியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் என் தேவனே சமாதானத்தை தாங்க ஆண்டவரே கத்தாவே. யாரும் ஆண்டவரே எந்த ஒரு மனிதனும் சமாதானம் இல்லாமல் அப்பா இந்த இடத்தில் ஜீவிக்க முடியாது என் தேவனே கத்தாவே. ஆமாவியானவரே அப்பா, இது இல்லாமல் போனாலும் அப்பா சமாதானம் இல்லாமல் போனால் எதுவும் செய்ய முடியாது என் தேவனே தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தாங்க என் தேவனே அப்பா. நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு வழி நடத்துங்க ஆண்டவரே தகப்பனே கத்தாவே. அறியாமல் நடக்கிறோம் ஆண்டவரே, அறியாமல் நடக்கிறோம் ஆண்டவரே, நன்றி மறந்து நடக்கிறோம் என் தேவனே. நீங்கள் எல்லாவற்றையும் தந்து ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்களுக்காக உருவாக்கி ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை தந்து என் தேவனே, எங்களை வாழ வைத்ததை மறந்து என் தேவனே அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாங்கள் செயல்படுகிறோம் என் தேவனே கத்தாவே. ஆவியானவரே, இது சரிதான் என்று, சரியான பாதைதான் என்று நாங்கள் சொல்லுவது செய்வது சரியானது என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அட்டம் பிடித்து நடக்கிறோம் என் தேவனே கத்தாவே. நீங்கள் எல்லாவற்றையும் காண்கிறீங்கள் என் தேவனே கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தாங்க ஆண்டவரே தகப்பனே கத்தாவே. உமக்கு பயப்படுகிற ஞானத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பயப்பட்டு ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளாக நடக்க ஆண்டவரே எங்களுக்கு கற்று தாங்க ஆண்டவரே தகப்பனே. போதியுங்க ஆண்டவரே, எங்களுக்கு போதியுங்க ஆண்டவரே அப்பா. நாங்கள் இடருண்டு போகாதபடி எங்களை போதித்து காத்து கொள்ளுங்க என் தேவனே கத்தாவே. ஆமாவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் நடந்து கொண்டிருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே தகப்பனே. அவற்றின் ஊடாக அவர்கள் விழுந்து கண்ணீரோடும் வேதனையோடும் தகப்பனே அவர்கள் துன்பப்படுவதை நீங்கள் பார்க்கிறீங்களே ஆவியானவரே அப்பா தகப்பனே கத்தாவே. மாமிசமான அவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பனே கத்தாவே. ஆமாண்டவரே, நாங்கள் மாமிசம் உள்ளவர்கள் ஆண்டவரே, நாங்கள் அறியாமல் நடக்கிறோம் ஆண்டவரே, அறியாமல் செய்கிற காரியங்களில் அப்பா நீங்கள் எங்களோடு கூட சரியான பாதைகளாக வழி காட்டுங்க என் தேவனே தகப்பனே கத்தாவே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே தகப்பனே கத்தாவே. ஆவியானவரே ஆமாண்டவரே தகப்பனே, நீங்கள் உண்டாக்கின போதே தகப்பனே ஆமாண்டவரே தகப்பனே. ஆவியானவரே ஏவாள் செய்த பிழைகளினாலும் என் தேவனே கத்தாவே நீங்கள் அதை மன்னித்து ஆண்டவரே அவர்களுக்கு உடைகளை கொடுத்து உடுத்து விட்டீங்களே ஐயா தகப்பனே. அதே போல தகப்பனே அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்கள் கண்காணித்து வருகிறீர்கள் ஆண்டவரே அப்பா. அறியாமல் செய்கிற பிள்ளைகள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் தேவனே அப்பா எங்களை உடுத்துவித்து எங்களை உண்ண தந்து ஆண்டவரே எங்களுக்கு நிறைவான வாழ்க்கைகளை தந்து கொண்டுதான் ஐயா இருக்கிறீங்கள் என் தேவனே அப்பா. நாங்கள் அதையும் மீறி என் தகப்பனே கத்தாவே பேராசைகள் கொண்டவர்களாகும்,
பிழைகளை செய்து கொண்டு நாங்கள் சரியான பாதையில் நடக்கிறோம் என்று ஆண்டவரே நாங்களே எங்களை திருத்தி எங்களை சரியாக்கி கொண்டு ஆண்டவரே தகப்பனே பிழையானவற்றை செய்து ஆண்டவரே ஆமாண்டவரே நாங்கள் சரியானதை செய்கிறோம் என்று ஆண்டவரே மற்றவர்களுக்கு மனிதர்களை பேக்காட்டுகிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா சரியான மனிதர்களை நாங்கள் ஏமாற்றலாம் என் தேவனே. உண்மை ஏமாற்ற எந்த ஒரு மனிதர்களாலும் முடியாது என் தேவனே. ஒவ்வொரு இருதயங்களை நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பன் ஆவியானவர் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிங்க ஆண்டவர். ஒவ்வொருவரையும் மன்னித்து என் தேவனே எங்களை உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க என்ன ஆவியானவர். அப்பா நீங்கள் வருகிற போது என்ன ஆவியானவர் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றி போடுங்க ஆண்டவர். இருதயங்களில் ஏற்படுகிற கோபங்கள், இருதயங்களில் ஏற்படுகிற குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அன்பின் பிள்ளைகளாக எங்களை மாற்றி போடுங்க தகப்பனே. கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே எல்லா தேசத்திலும் இருக்கிறேன், தேசத்துக்காக வருகிறேன் என் தேவனே. எல்லா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பிள்ளைகளின் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை விடுபட்டு போகாதபடி சமாதானத்தோடும் அன்போடும் தேசங்களில் இருக்கிற யாவரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆவியானவரே இஷ்டவேலுக்காக வருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே இஷ்டவேலை காக்கிறவர், நீங்கள் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே இஷ்டவேல் நடக்கிற எல்லா உபத்திரவங்களையும் காண்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. தகப்பனே அந்த இடங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. தகப்பனே அந்த இடத்தை நீங்கள் பொறுப்பெடுக்க போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ போராட்டங்கள் அந்த இடங்களில் வந்த போதிலும் வருகிற போதிலும் என் தகப்பனே கர்த்தாவே நீங்கள் அதை மீட்டுக் கொள்வீங்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தகப்பனே. உம்முடைய வருகையின் போது அந்த இடத்திலே நீங்கள் இருந்து தலைமை தாங்குவீங்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தேவனே. அந்த இடத்திலே நீதியின் தேவன், அந்த இடத்திலே நீங்கள் வந்து உதிப்பீங்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தேவனே. கர்த்தாவே அந்த அயல் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே எல்லா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே எத்தனையோ குழந்தைகள் ஆண்டவரே, குழந்தைகள் கண்ணீரோடும் வேதனையோடும் ஆண்டவரே அப்பா காயப்பட்டும் ஆண்டவரே வேதனைப்பட்டும் என் தேவனே கர்த்தாவே அப்பா கண்ணீர்களை காண்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே, அதை பார்க்கிறீங்கள் என் தேவனே. கர்த்தாவே அந்த அயல் நாட்டிலும் அந்த இடங்கள் யாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை கூட இருப்பதாக என் தேவன் அந்த இடத்திலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவர். அப்பா உம்முடைய பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே அந்த இடங்களில் சமாதானத்தோடும் ஐக்கியத்தோடும் நடக்க ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்படுங்க தகப்பனே. தகப்பனே கர்த்தாவே நாங்கள் அறியோம் ஆண்டவர் என்ன நடப்பது எது நடப்பது என்று நாங்கள் அறியோம் ஆண்டவர். எல்லாவற்றையும் அறிகிற தகப்பன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவர். நீதியான தகப்பன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவர். நீதியை சரி கட்டுறவர் நீங்கள் மாத்திரமே என் தேவனே. அந்த இஸ்ரவேலில நடக்கிற நீதிகளை சரி கட்டுற தேவன் நீங்கள் மட்டுமே என் தேவனே. அந்த இடத்தை பொறுப்படுங்க ஆண்டவர். அப்பா நீதியான பாதைகளை அப்பா அந்த இஸ்ரவேலில் இருக்கிற மக்களும் கூட நீதியாக நடக்கும்படியாக தகப்பனே அந்த இடத்தை தொடுங்க ஆண்டவர். அந்த இடத்தை தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த இடத்தில் இருக்கிற மக்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. அயல்நாட்டு பிள்ளைகளை சுகப்படுத்தி வழி நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே அயல்நாட்டில் உள்ள எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என் தேவனே. கர்த்தாவே அந்த இடத்தை மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே இன்னும் அதிகமான பிள்ளைகள் அந்த இடங்களில் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தை கைக்கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. அந்த இடத்தை பொறுப்பெடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்த வழி நடத்தி காக்கிறவர் நீங்கள் ஒருவரே மாத்திரம் ஆண்டவரே. பொறுப்படுங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்றவனே. அப்பா இந்த நாளிலும் தகப்பனே இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே எங்களை ஜெபிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே எத்தனையோ வேதனைகள் துன்பங்கள் அப்பா இந்த சங்கம வானொலியில ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வேதனைகளை ஒவ்வொருவருக்கும் இருக்கிற நோய்களையும்
ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே, கர்த்தாவே ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே. உம்மை தேடி ஓடி வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா ஒருவரும் புறம்பே தள்ள போவதில்லை, தள்ளி விட போவதில்லை. என் தகப்பனே, நீங்கள் தள்ளிவிட மாட்டீங்கள் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. லெஸ்லி எங்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. இதை கொண்டு நடத்துகிற கிருபை இன்னும் இன்னும் அதிகமாக கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, எந்த தடங்களோ இந்த சங்கம வானொலிக்கு பெறாதபடி என் தேவனே உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள வைத்து மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. அப்பா, உம்முடைய கிருபை ஒன்றே எங்களுக்கு போதும் என்று ராஜா. உம்முடைய துணைக்கரம் எங்களோடு கூட எப்போதும் இருப்பதாக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மேரி அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மேரி. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்து வாலிப ஜோதிகளுக்காக அந்த அவர்கள் இதயத்தின் ஆழத்திலே இருக்கிற அந்த இருள் விலகவும் வெளிச்சம் அவர்களுக்குள்ள உண்டாகவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான ஆசீர்வாதமான நேரத்துக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதுல கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள குடும்பங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படாத வாலிப பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. முரட்டாட்டம் பிடித்த உள்ள வாலிப பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்களோட குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்தவனுடைய சமூகத்துக்கு நான் இதை கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. ஜெஸ்லியா குடும்பங்கள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெஸ்லியோட ஊழியர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நேர்களுக்குள்ள இருக்கிற குடும்பங்களுக்குள்ள இருக்கிற வாலிபர்களை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. அதே போல சபைகளுக்குள்ள வாலிபர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்னும் அபிஷேகம் பெற்றவர்களாய் ஆண்டவரை இருமனதோட ஊழியங்களை செய்யாம பரிசுத்தத்தோடு தேவ பயத்தோடு ஊழியம் சேர பிள்ளைகளாய் ஆண்டவரை அபிஷேகிக்கும்படியாக சோதரித்து ஜெபிக்கிறேன். என் தேசத்தில் உள்ள வாலிபர்களை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். முரட்டாட்டம் பிடித்த வாலிப பிள்ளைகள் ஐயா, மதியினம் ஒட்டி இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவர்கள் இருதயத்தில் உள்ள ஆண்டவரை இருள்கள் எல்லாம் மாறி வெளிச்சமாய் மாற வேணும் என்று சொல்லி அது தேவனுடைய பிரகாசம் அது 7 மடங்காய் பெருக வேணும். 7 மடங்காய் இந்த பிரகாசமான இருதயம் பிரகாசிக்க வேணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. பாவ வாழ்க்கையிலிருந்து இவர்கள் விடுதலையாக்க வேணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா அடிமை நுகங்கள் இவர்களை விட்டு முறிக்கப்பட வேணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். பாவத்தின் ஆண்டவரே சங்கிலி இவர்களை கட்டி இழுக்காதபடி அந்த சங்கிலி அறுக்கப்படுவதாக சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ பாவத்தினாலே ஆண்டவரே பாவ காரியங்களை செய்து கொண்டு பொல்லாங்கனுடைய சிறைச்சாலையில சிறைப்பட்டு போய் கொண்டிருக்கிற அந்த சிறைச்சாலை கதவுகளை உண்டாக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை விடுதலையாக்கப்பட வேணும். மதுபானத்திலும் ஆண்டவரே அப்பா உலக காரியங்களையும் ஐயா இடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் ஆண்டவரே விடுதலையாக்கப்பட வேணும். தேவனுடைய வார்த்தை இவர்கள் சந்திக்க வேணும். கிருபை சத்தியம் இவர்களை விட்டு ஆண்டவரே விட்டு விலகாதபடி சந்திக்கிற கிருபை சத்தியம் சந்திக்கிற போது அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகும்படியாக மனம் திரும்புதல் உண்டாகும்படியாக குணப்படுதல் உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக ஆண்டவரே. தற்கொலைக்கு ஆண்டவரே நேராக போகாதபடி தங்களை தாங்கள் ஆண்டவரை மறிக்கிற நிலைக்கு சூசைட் பண்ணி கொள்ளாதபடி ஆண்டவரை உலக பாவங்கள் உலக அன்புகளுக்கும் மாயலுக்கும் வலைகளுக்கும் ஆண்டவரே சிக்கி தவிக்காதபடி இவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அந்த உலக மாயனும் வலையை இயேசுவின் ஜீவ ரத்தத்தை கொண்டு சுட்டறிந்து போடுகிறேன். அது விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய ஆண்டவர் ராஜ்யத்தில் இவர்கள் எல்லாம் இந்த இருதயம் திறக்கப்பட்டவர்களாய் சம்பூர்ணப்படப்பட்டவர்களாய் ஆண்டவரை பரிபூர்ணப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வார்த்தை ஆண்டவரே அந்த வார்த்தையோ எல்லா இடமும் ஆண்டவரே இவர்களுக்காக போக யூனிவர்சிட்டிகள்ல வேலை செய்யற இடங்கள்ல ஆண்டவரை இவர்கள் நிக்கிற இடங்கள் எல்லாம் அந்த வார்த்தை போய் கிரியை செய்ய அந்த வார்த்தைகளை அனுப்புகிறோம் ஆண்டவரே. வாலிபன் இதனாலே சுத்தமாவான். இந்த வார்த்தை ஆண்டவரே வார்த்தையினாலே பரிசுத்தத்தினாலே பரிசுத்த ரத்தத்தினாலே பரிசுத்த வல்லமையினாலே பரிசுத்த நாமத்தினாலே ஆண்டவரே நீர் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறேன். உமக்கென்று இவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். வருங்கால சந்ததி என்று அறிந்து சத்ருவானம் வைக்கிறவர்கள் மேல வைத்திருக்கிற திட்டங்கள் செயல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்படுவதாக லிதியாட இருதயம் திறக்கப்பட்டது போல வார்த்தைக்கு இவர்களுடைய இருதயம் திறக்கப்படுவதாக சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா உம்மை போல இவர்களும் வாலிப வயதில் எழுந்து பிரகாசித்து ஊழியங்களை செய்ய ஆண்டவரை இவர்களுடைய இருளின் ஆதிக்கம் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் வெளிச்சம் உண்டாகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆவியானவரே இவர்களுக்கு அதிக
அதிகமாய் உம்முடைய வார்த்தை புறப்பட்டு செல்ல, வார்த்தையினால் இவர்கள் கிரியை செய்யப்பட்டவர்களாய், வார்த்தையினாலே நீர் கிரியை செய்தவர்களை ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று சொல்லி விசுவாசித்து வாஞ்சித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா, இவர்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் எல்லா இருளின் ஆதிக்கமும் இயேசுவின் பிரசன்னத்தினாலே மெழுகு போல உருகி போவதாக, மெழுகு போல உருகி போவதாக. என் சிலங்கா தேசத்தில் எல்லா வாலிபர்கள் எழும்புவார்களாக தேவனுக்காக, எல்லா ஆண்டவர் எழும்புவார்களாக தேவனுக்கு முன்பாக வந்து நிற்பார்களாக, தேவ பயத்தோட நிற்பார்களாக, தேவ பிரசன்ன நிறைந்தவர்களாக, பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமை இவர்களுக்குள்ள கிரியை செய்வீராக. அது வார்த்தை, அந்த வார்த்தை ஆண்டவரை கிரியை செய்கிற போதுதான் இவர்களுக்குள்ள எப்படியாப்பட்ட உணர்வு வரும். நீர் இவர்களுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து வைத்திருக்கிறீங்க, அது உம்முடைய ஆவியா இருக்கிறபடியினால் இவர்களுடைய இருதயம் உணர்வடையத்தக்கதாக என் தேவன் இந்த நாளையில இவர்களுக்குள்ள கிரியை செய்வீராக. இவர்கள் பாவம் செய்யற போதெல்லாம் இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடி இவர்களுக்காக வைத்திருக்கிற பணிவிடை நாவி இவர்களுக்கு சென்று பிடிக்கும்படியாக ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய தூதர்கள் இவர்களை தொடர்ந்து பிடிப்பார்களாக. பாவம் செய்யற போற இடத்துல எல்லாம் என் தேவாவியானவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் உம்முடைய பட்டியல் செல்வதாக, உம்முடைய கருக்குள்ள பட்டியல் செல்வதாக இவர்களுக்கு பின்னால ஆண்டவர்களை தொடர்ந்து பிடித்து என் தேவ சமூகத்துல கொண்டு நிறுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் ஆண்டவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இலங்கை தேசத்துல இருக்கிற வாலிபர்களை கொண்டு, சபைகளுக்குள்ள இருக்கிறவர்களை, எங்களோட குடும்பங்களுக்குள்ள இருக்கிறவர்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்கள் என்றால் ஒரு எழுப்புதல் ஆண்டவரை கடைசி கால அந்த அபிஷேகம் இவர்கள் மேல ஊற்றப்படுவதாக, பின்மாறி ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன். பின்மாறி ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீர்படி செய்யறதுக்காய் நன்றி. பவுஞ்சாய் என் இலங்கை தேசத்திலே எங்களோட குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற வாலிப பிள்ளைகள், எங்களோட தேசங்களுக்குள்ள இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் பவுஞ்சாய் நீர் ஆண்டவரை ரட்சித்து என் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிற யோசுவாவின் சந்ததியாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக உம்முடைய கரத்தில் இவர்கள் எல்லாம் ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜெபங்கட்டி நிற்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். 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 உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு கலாசீலன் ஜெபிக்க முடியுமா? கலாசீல நாங்க புவனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் வளமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சங்கம வானொலிய ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகள், தேசியண்ணா மனைவி பிள்ளைகள், இன்றைக்கு வந்து ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த இரவு வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி தகப்பனே, இந்த சங்கம வானொலி நிகழ்ச்சியின் ஸ்தாபகர் லெஸ்னின் ஐயாவையும் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தையும் தகப்பனே, சங்கம வானொலி ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரும் தன்னுடைய பலத்தினால் அல்ல தகப்பனே, உம்முடைய பலத்தினால் வழி நடத்துவதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரின் பலவீனத்திலும் உம்முடைய பலத்தை பரிபூரணமாக கட்டளை இடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஜெபிக்கும் வேளையிலே தகப்பனே, எந்த சோர்வுகளும் யாருக்கும் வந்து விடாத விடத்து, எந்த பலவீனங்களும் வந்து விடாத விடத்து தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்தால் இடை கட்டி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகளையும் உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே முறியடித்து போடுகிறோம் தகப்பனே, முறியடித்து போடுகிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஜெப ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன், ஜெப ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அபிஷேக அக்கினி வல்லமையினால் நிரப்பி உம்முடைய ஊழியத்தின் பாதையிலே வல்லமையாக ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் தகப்பனே, இடப்புறமும் வலப்புறமும் சாயாமல் உம்முடைய செம்மையான வழியில் மாத்திரம் நடப்ப
செய்வதற்கு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கமும் கிருபையும் ஜெபிக்கிறோம் தகப்பன். அப்பா இந்த ஜெப வேலையிலும் கூட தகப்பனே பிள்ளைகள் ஜெபிக்கும் வேலையிலே தகப்பனே இந்த ஒளி அலைகள் மூலமாக நெட்வொர்க் மூலமாக எந்த தடைகளும் வந்து விடத்து தகப்பனே எல்லா தடைகளையும் உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே முறியடித்து போடுகிறோம் தகப்பனே. இன்றைய நாளிலும் எனக்கும் கூட தகப்பனே இந்த இடி மின்னல் நிமித்தம் தகப்பனே அப்பா உம்முடைய ஜெப வேலையிலே தகப்பனே இப்படி தடைகளை எல்லா சத்ருவின் சூழ்ச்சிகளையும் சாத்தானின் வல்லமைகளையும் தகப்பனே ஜபிக்க முடியாதபடி ஆவியினால் நிரம்பி உம்மோடு தகப்பனே உடன்பட முடியாதபடி தகப்பனே இந்த சங்கம வானொலி நிகழ்ச்சி ஊழியக்கார பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் சத்ருவின் சூழ்ச்சிகள் பாப சாப வல்லமைகள் புக்கிரக ஆராதனையின் பாப சாப வல்லமைகள் அனைத்தையும் உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் பரலோகத்தின் அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறோம் தகப்பனே சுட்டெரித்து போடுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஜெப ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் பிள்ளைகள் பலன் இழந்து விடாத விடத்து சோர்வடையாத விடத்து தகப்பனே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெறிந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னபடி தகப்பனே உம்முடைய கிருபையினால் தாங்கி சுமந்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. மாற்றி ஜெபிக்கிறேன் மாற்றி போட்டு அந்த தடைக்கல்லை மூளைக்கல்லாக பயன்படுத்தி உறுப்பு தாழ்பால்களையும் வெண்கல கதவு போட்டு சித்தம் தரிசனம் நோக்கம் தகப்பனே தகப்பனே அப்பா சித்தம் இல்லாமல் தகப்பனே சித்தம் தகப்பனே அப்பா நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் தகப்பனே அப்பா ஜெபிக்கிற தகப்பனே எல்லா குறைகளும் தகப்பனே இலங்கை தேசத்தை ஆசீர்வதித்து ஒரு சமாதான சந்தோஷத்தை ஐக்கியத்தை நீங்கள் நிலைநிறுத்த செலுத்துகிறேன் தகப்பனே. அதே போல லட்சுமியா குடும்பத்தையும் சங்கமாக நல்ல சுக தகப்பனே அப்பா தகப்பனே சென்று சுற்றிலும் பாதுகாத்து பரிசுத்தாவினால் வழி நடத்தும்படி பரிசுத்தாவியானவருக்கும் நன்றி செலுத்தி இவ்வேளையிலே எல்லாவற்றையும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபங்கேட்டு நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கலாசீலன் அவர்கள் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே, நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன்.
என்ற தகப்பனே ஆண்டவரே, இந்திய நாளும் ஆண்டவரே உங்களோட பிள்ளைகள் வந்து உம்முடைய சமூகத்திலே ஜெபித்த உப்புரி ஜெபங்களும் உம்முடைய ஆண்டவரே சிங்காசனத்தில் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கெல்லாம் தகுந்த பலனை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வீடு வீடாய் குடும்பம் குடும்பமாய் சந்ததி சந்ததியாய் நீர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. எல்லாரையும் நீர் பொறுப்பேறும். பிள்ளைகள் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து கத்தாவே உம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் கூட இருந்து வழி நடத்தும். சங்கம வானொலி காயிலேசிய மனைவி பிள்ளைகள் சந்ததி அவர்கள் எல்லைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி கத்தாவே, நன்றி தகப்பனே சுவாமி. இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்து ஜெபித்த ஒரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே சுவாமி. அந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் கேட்டு ஆமென்றும் ஆமென் என்று கொடுத்து வருகின்ற பதிலுக்காய் நன்றியப்பா. இலங்கை தேசத்துக்காக ஆண்டவரே சுவாமி ஜெபிக்கிற அந்த தேவ பிள்ளைகளை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே ஒரு பெரிதான மாற்றத்தை நீங்க கொண்டு வர போறதுக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மக்கள் எல்லோரையும் நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே ஊழியர் பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவைகள், விருப்பங்கள், இருதய வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த பெங்களூர் மாநிலத்திலும் ஆண்டவரே எல்லா மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமா எங்களை கரத்திலோ படைக்கிறோம். அதே போல அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், சந்ததிகள் காக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சகோதரி டாலிசிஸ்க்காய் வருகிறோம். கல்வாரி ரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். மகனை ஒப்பு கொடுக்கிறோம். கணவருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த குடும்பத்தாரை நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே சகோதரி புவனேஸ்வரிக்காக வருகிறோம். அந்த தடைகளை எல்லாம் நீக்கி ஆண்டவரே சுவாமி, அந்த கால சூழ்நிலை எப்படியாக இருந்திருந்தாலும் இந்த இடத்திலே கொண்டு வந்து தடைகளை உடைத்து மகளை ஜெபிக்க வைத்ததுக்காய் நன்றி. மகனை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த வாலிப மகனை நீங்க கண்ணோக்கி பார்க்க வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அவனும் ஒரு ஊழியக்காரனா எழும்பி பிரகாசிக்க வேணுமா. தன்னுடைய தாயாருடைய ஊழியங்களுக்கு ஒரு துணையாய் நிக்கிற பிள்ளையாய் நீங்கள் மாற்ற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சண்டே ஸ்கூல் ஊழியங்களை பொறுப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பொறுப்பை நீங்கள் ஆண்டவரே சுவாமி, அந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்திலே ஏசப்பா பல இடத்தில் இருந்தும் அந்த குழந்தைகள் வந்து அந்த சண்டே ஸ்கூல்ல சேர்ந்து கற்றுக்கொள்ள வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரி பாபிக்காய் வருகிறோம் அப்பா. மகளையும் பொறுப்பெடுக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்தை பொறுப்பேற்றவரை உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே போல பாபியுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கனிஷ்டாவுக்காய், சகோதரி தயாவுக்காய் உங்களை நோக்கி வருகிறோம் தகப்பனே. அந்த குடும்பங்களை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் சகோதரி கலாசீலனுக்காய் வருகிறோம் அப்பா. என்னென்ன தடைகளோ கத்தாவே, என்னென்ன மனவேதனைகளோ கண்ணீர்களோ நாங்கள் அறியோம் ஆண்டவரே. ஆனாலும் நீங்கள் அந்த மகளை காண்கிற தேவன் இயேசு சுவாமி. அன்று ஆகாரை கிணத்தண்டையிலே கண்டது போல இந்த மகளை காண்கிற தேவன் கத்தாவே சுவாமி. எல்லா வேதனைகளையும் எடுத்து போடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுவாமி, அந்த சகோதரியை பள்ளப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கொடுத்திருக்கிற அந்த ஜெப ஆவிக்காய் நன்றியப்பா. அநேகருக்கு பரிந்து பேசுகிற ஒரு சகோதரி ஆண்டவரே சுவாமி, இந்த இடத்துல வந்து ஜெபிக்க முடியாமல் இருக்க அந்த தடைகளை அகற்றும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். அதே போல கத்தாவே, தேவைகள், விருப்பங்கள், மன வாஞ்சைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் சகோதரன் டொனாலை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சகோதரனுடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கூட இருந்து அவரை வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரி ரதி பாலசிங்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை, பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த சகோதரியும் இந்த இடத்திலே வந்து ஜெபிக்க நீங்கள் கிருபை பாராட்ட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி சுமதிக்காய் வருகிறோம். ஆண்டவரே, எஜமான்களுடைய கண்களிலே ஒரு இரக்கத்துக்காய், ஒரு தயவுக்காய் ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். அந்த இருக்கிற தேசத்திலே சகோதரியுடைய பாதுகாப்புக்காய் ஆண்டவரை உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சகோதரி சுகுமாரிக்காய் வருகிறோம். ஆண்டவரை, ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. சகோதரி சுபத்ராவையும் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். சகோதரி சுபாவையும் பொறுப்பேற்க வேணுமாய் ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த மகள் வந்து ஜெபிக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி ஜனட்டுக்காய் ஆண்டவரே, கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். மகளுக்கு கொடுத்த அந்த ஞானத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண வைத்ததுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அதே போல இன்னும் சகோதரியுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீங்க சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இன்னுமாக அந்த குடும்பத்திலே பொருளாதார சரிவுகள் வந்து விடாதபடி பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே தாயார் சிசிலி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவளுக்கு கொடுத்த சரீர சுக பலத்துக்காய் நன்றியப்பா. இன்னும் ஆண்டவரே சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு அவள் இருவரையும் வழி நடத்த வேணுமாய். அவளுடைய வீட்டு தேவைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே அந்த தேவைகளை சந்தித்து நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் இந்த வானிலைக்கு மிகுதியாக வரப்போகின்ற ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பாசப்போர் லூயிசரனுக்காய் வருகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அதே போல இந்த நாளும் தாயார் குலேந்திரன் அம்மா, தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா இவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தாய்மாருடைய சந்ததிகள் காக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் காக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். சகோதரி ஜான்சிக்காய், ஊழியங்களுக்காய், குடும்பத்தாருக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சகோதரி மேரிக்காய், மேரியுடைய பிள்ளைகளுக்காய் நாங்க வருகிறோம். அந்த இருக்கிற தேசத்துக்காய் வருகிறோம். அந்த இருக்கிற தேசத்திலே வாலிப பிள்ளைகளுக்காய் வருகிறோம். ஆண்டவரே மேரியுடைய சந்ததியை உங்களுக்கு பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த வேளையிலே நித்திய வெளிச்சத்திலே இந்த நாளிலே இணைய போகின்ற தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி. சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தகப்பனை ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் வருகிறோம். சகோதரி கருணாவுக்காய் வருகிறோம். ஆண்டவரே இந்த ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடப் போகின்ற தேவ பிள்ளைகள், உங்களுடைய வசனத்தை வாசிக்கின்ற தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே அந்த ஊழியங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னுமாக இவர்களை இன்னுமாக ஆண்டவரே நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து வரப்போகின்ற காலங்களிலும் இவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் கனிகளினாலும் வரங்களினாலும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆபிரகாமின் சந்ததியை போல இந்த சந்ததியை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரன் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதித்து அந்த முயற்சிகள் ஒவ்வொன்றையும் வெற்றி அடைய செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தம் அறிந்து ஆண்டவரே சுவாமி அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளுக்காய் ஆண்டவரே மேற்கொள்ளுகிற தீர்மானங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த வானொலியிலே இருக்கிற ஒவ்வொரு கருவிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், ஸ்கைப் இணைப்புகளிலே தடை வந்து விடாதபடி பாதுகாக்க வேணுமாய். எல்லா ஊழியர்களும் நேரத்துக்கு இணைய உதவி செய்ய வேணுமாய் எங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேலை இடத்திலே செய்கின்ற ஊழியங்களை பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். போக்குகள், வரத்துகள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். வாகனங்களில் எல்லா கருவிகளும் சரியா வேலை செய்ய ஜெபிக்கிறோம். அதே போல தகப்பனே இந்த கொள்ளை நோய்களோ, எந்த விதமான நோய்களோ, வைரசுகளோ அந்த வேலையிடத்திலே ஏசப்பா யாருக்கும் பரவி விடாதபடி எல்லோரையும் பரிசுத்த வேலி அடைத்து காக்கும்படியாய் உங்களுடைய திருப்பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். தகப்பனே சுவாமி இந்த வேளையிலும் ஆண்டவரே மகனை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பேர பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே சுவாமி நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரனுடைய மகன் ஜோவலை ஒப்படைக்கிறோம். அப்பா அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஒரு மனப்படுகிறோம். அப்பா ஆண்டவரே சுவாமி அந்த பிள்ளைக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். கர்த்தாவே சுவாமி அந்த நாவின் கட்டுகள் எல்லாம் அவ்வளவு வேணுமாய் வேண்டி நிற்கிறோம். அப்பா அந்த தாயாருடைய மனவேதனையை, கண்ணீரை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே அவனை பாடசாலையிலும் நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். பிள்ளையை ஆசீர்வதிக்க வேணுமாய் ஆண்டவரே அவன் ஒரு ஊழியக்காரனாய் உங்களுடைய வார்த்தையை விதைக்கின்ற மகனாய் ஆண்டவரே சுவாமி எழும்பி பிரகாசிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் அப்பா இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்படைக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நிறைவு ஜபங்கள் எடுத்து வந்தது ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜா கால வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்தார். அவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இணைய முடியாதவர்கள் இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் நாளைய நாளிலே திரும்பமாக இதே வேளையில் சந்திப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி